அதற்கான விடையை நான் அளிக்கிறேன். ம்? வா மகனே, நீ என் மடியில் அமர்ந்து கொள். அரசாள்பவனுக்கு அநேக கடமைகள் உள்ளன. உதாரணத்திற்கு, தனது ராஜ்யத்தை ரட்சிப்பது, தன் பிரஜைகளின் நன்மை குறித்து சிந்திப்பது, அவர்கள் அவசியங்களை அறிவது, அவைகளை பூர்த்தி செய்வது. பிரஜைகளின் அவசியங்களை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? தாம் பிரஜைகளை சந்திப்பீர்களா? பிரஜைகளின் சுகதுக்கம் அறிவது அரசனது தர்மமாகும் மகனே. அந்த தர்மத்தினை நிறைவேற்ற அரசன் தன் பிரஜைகளை சந்திப்பது அவசியம். அவர்கள் இன்பங்கள் துன்பங்களில் பங்கெடுப்பதும் அவசியம். அப்படியென்றால் நாங்களும் நம் பிரஜைகளை சந்திக்க முடியுமா? நாங்களும் தம்மை போல அரசராக விரும்புகிறோம். ஆகலாம் மகனே. நாளை விழா நாளாகும். பிரஜைகள் கொண்டாடுவார்கள். நீங்கள் நால்வரும் அவர்களோடு கொண்டாடலாம். நாளை அரண்மனையை விட்டு வெளியே செல்வோமா? மாதா, நாளை நாங்கள் வெளியே செல்லவிருக்கிறோம். அம்மா, நாளை நாங்கள் நம் பிரஜைகளை சந்திக்கலாமா? ராமன் அண்ணா, நாளை நாம் வெளியே சென்று வரலாம். வாருங்கள் ராமன் அண்ணா, இதை அனைவருக்கும் தெரிவிப்போம். கவனமாக செல்லுங்கள். மகாராஜா, நாளை வசந்த விழா நிகழும். அயோத்தியா மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கும். அவர்களிடையே இவர்கள்... மகாராணி, நம் அரசகுமாரர்கள் பிரஜைகளை சந்திக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் அமையாது. சுமந்திரரே, ஆணை மகாராஜா. நாளை ராஜகுமாரர்கள் நால்வரையும் வசந்த விழாவிற்கு அழைத்துச் செல்ல ஆயத்தம் செய்யுங்கள். உத்தரவு நிறைவேறும் மகாராஜா.